கடலில் மூழ்குபவர்களை காக்கும் பயிற்சி கோவளத்தில் நடைபெறுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பாதுகாப்பு குழுமத்திற்கு மீனவ மக்களுக்கு பயிற்சி வழங்குகின்றனர். சென்னை கடற்கரைகளில் குளிக்க முயற்சித்த போது சுமார் 25 பேர் கடலில் மூழ்கி மரணமடைந்துள்ளனர். இது கடந்த 3 மாதங்களில் நடைபெற்ற சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை. மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 7 பேர் கடலில் மூழ்கி மரணிக்கிறார்கள். கடலோரங்களில் வாழும் மீனவ மக்கள் சில சமயங்களில் அவர்களை காப்பாற்ற முயன்றாலும் முடிவதில்லை. நீச்சல் திறமை மட்டுமே மீட்பு பணிக்கு போதுமானதாகவும் இல்லை. முறையான பயிற்சி அவசியப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் மீட்பு பணியில் பயிற்சி வழங்கும் டக் ஹாக்கின்ஸ் தமிழ்நாட்டு கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கும் மீனவ மக்களுக்கும் பயிற்சி வழங்குகிறார். சர்ஃப் போர்டை வச்சு எப்படி ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணலாம், சேஃபாக எப்படி ரெஸ்கியூ பண்ணி கரைக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு அவர் ஆஸ்திரேலியாவில் இந்த ரெஸ்கியூ இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார். அவர் எங்களுக்கு 4 நாள் கோர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம மெரினா, நம்ம பெசநகர் பீச்சில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கும் அங்கே ஆபத்து நிறைய இருக்கிற ஏரியா. அதில் இந்த போர்டு வச்சு பண்ணுறப்ப நம்ம விக்டிமையும் ஈஸியாக காப்பாற்றிடலாம், நம்மளும் சேஃபாக இருக்கலாம். அவங்கள உடனே கரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கடல் நீரில் சிக்கி அரைகுறை நினைவோடு இருப்பவர்களையோ நினைவை இழந்தவர்களையோ மீண்டும் சுயநினைவு பெற வைப்பதே ஒரு கலைதான். இதற்கு பயிற்சி அவசியம். வெறும் கைகளால் மீட்பு பணியில் ஈடுபடுவதை விட அலைச்சறுக்கு துடுப்புடனோ அல்லது சிறு மிதவையுடனோ சென்று மீட்பது சிறப்பானது. சப்போஸ் ஒரு பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருந்தால் எப்படி, கான்ஷியஸாக இருந்தால் எப்படி. இப்போ கான்ஷியஸாக இருக்கவங்ககிட்ட போய்ட்டு நம்ம ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. இப்போ சப்போஸ் நம்ம க்ளோஸாக போகணும்னு வச்சுங்க, நம்மளை பிடிச்சி அவங்க தண்ணிக்குள்ளே முக்கிடுவாங்க. நம்மளுக்கும் சேஃப் இல்லை, நம்மளாக இருந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக போகாமல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த டியூப்பை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, அதை கேட்ச் பண்ணி அவங்க கரெக்டாக இது பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த டியூப்பை அவங்க உடம்புல. அது பிறகு இப்போது அன்கான்ஷியஸாக இருந்தால் இப்போ தண்ணியில் தலை குப்புற கவிழ்ந்துருக்கோம், அந்த டியூப் எப்படி செட் பண்ணி அவங்க தலையை நிமித்தி கரையை கொண்டு சிபிஆர் பண்ணி அவங்கள எப்படி காப்பாற்றுறது, அதை பற்றி சொல்லி தந்திருக்காரு. சிட்னி நகரின் தென்பகுதியில் மட்டும் 8000த்திற்கும் அதிகமான பயிற்சி பெற்ற மீட்பாளர்கள் உள்ளனர். சென்னைக்கும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் ஆயிரக்கணக்கான மீட்பாளர்கள் தேவை. சமீப காலமாக அதிகமாகி வரும் கடலில் மூழ்கி ஏற்படக்கூடிய மரணங்களை தடுப்பதற்கு இங்குள்ள கடலோர சமூகங்களுக்கு பயிற்சி அளிப்பதுதான் நல்ல தீர்வாக இருக்கும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவானந்துடன் பீர் முகமது.